நீட் தேர்வு எங்களுக்கு தேவையில்லை என்று சட்டத்தை ஏற்றி அனுப்பினால் அதை முடக்கி போடுவேன் என்று காட்டுகிற ஒன்றிய அரசை எதிர்த்து தான் போராடி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியினை சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தர வேண்டிய நிதியை தர வேண்டும் என்று கேட்டால் பாதி நிதி தருவதாக ஒப்பந்தம். இதுவரையில் 9,800 கோடி இன்னும் தரவில்லை. 7.69% அளவிற்கு நமக்கு நிதியை பகிர்ந்து கொடுத்திருந்தது. இன்னைக்கு 4.08 என்று மாறி இருக்கிறது. 7.69 என்ற சதவீதத்துக்கு நிதியை தந்தால் இன்றைக்கு அண்ணன் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தந்திருக்கக்கூடிய பதிலைத்தான் எதிர்கட்சி சார்ந்தவர்களுக்கு நான் தர விரும்புகிறேன். 3.1 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய பாக்கி நின்று இருக்கிறது ஒன்றிய அரசால். மெட்ரோ ரயிலால் 9,800, நிதி பகிர்வால் 3.1 லட்சம் கோடி, படிக்கிற பிள்ளைகளுக்கு தர வேண்டிய 3,500 கோடி, ஜல்ஜீவன் திட்டத்திற்கு 100 நாள் வேலை திட்டத்திற்கு நிதி பகிர்வில் தர வேண்டிய பாக்கி, ஜிஎஸ்டி வரியில் தர வேண்டிய பாக்கி, இவை அத்தனையும் சேர்த்தா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய கடன் என்னவாக இருக்கும் என்று சொன்னால் 6 லட்சம் கோடி தாண்டா இருக்கும். இன்னைக்கு 9 லட்சம் கோடின்னு சொல்லிட்டு எங்க மேல பழிய போடுறீங்களே, இவ்வளவு நிதியை தராமல் நிறுத்தியும் கூட தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தருகிறார் 5,000 ரூபாயை நாங்கள் தடுத்து நிறுத்த முடியாது என்று 5,000 ரூபாய் அடுத்த நாள் கால போடுறார். நீதிமன்றத்துக்கு சென்று ஏதாவது பித்தலாட்டம் செய்து அல்லது தேர்தல் நடத்தி விதிமறி என்று சொல்லி தடுத்து நிறுத்துவேன் என்று சொல்வதற்கு சதித்திட்டத்தை அதிமுகவும் பாஜகவும் செய்யுமே ஆனால் நிச்சயம் அதை தடுத்து நிறுத்த முடியாது.